இப்பொழுது நிகழ்வின் முக்கியமான ஒரு கட்டத்திற்கு நாம் பயணிக்கிறோம். ஆம், நம்முடைய சிறப்பு விருந்தினர் முத்துநிலவன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் முதலில் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். ஆம். ஐயா உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா ஐயா? பண்ணிட்டேன். நல்லது. ஐயா அவர்களுக்கு முதலில் பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். வருக வருக. இந்த திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து வழங்கக்கூடிய பாவேந்தர் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக முத்துநிலவன் ஐயா அவர்கள். இவருடைய இயற்பெயர் முத்து பாஸ்கரன் அவர்கள். பிறப்பு பட்டுக்கோட்டையில் 1956. இப்பொழுது ஐயா அவர்கள் இருப்பது புதுக்கோட்டையில். 35 ஆண்டுகளாக அரசு பள்ளி தமிழ் ஆசிரியராக 2014 இவர் பணி நிறைவு பெற்றிருக்கிறார். தமிழ்நாடு அரசு பாடநூல் குழுவில் இருமுறை 2008 மற்றும் 2018 பணியாற்றியிருக்கிறார். 12 நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர். பல நூல் மலர்களை தொகுத்திருக்கிறார். புதிய மரபுகள் கவிதை நூல் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருதை பெற்றிருக்கிறது. புதிய மரபுகள் மதுரை காமராஜர் பல்கலை MA தமிழ் வகுப்பு பாட நூலாகவும் இருக்கிறது. முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் மகளே 5ஆம் ஆண்டில் 5 பதிப்புகளை கண்ட நூலாக சிறப்பு பெற்றது. அந்த நூலுக்காக திருப்பூர் தமிழ்ச்சங்க விருதினையும் பெற்றிருக்கிறது 2015. அதே நூலுக்கு சென்னை கவிதை உறவு அமைப்பின் முதற் பரிசு 2015 கிடைத்திருக்கிறது. பல்வேறு அமைப்புகள் பாவேந்தர் விருது, தொல்காப்பியர் விருதுகள் போன்ற விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். கல்கி சிறுகதை போட்டியில் 2 முறை பரிசுகளை பெற்றிருக்கிறார். 2024 வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னா அழைப்பினை ஏற்று அமெரிக்காவிற்கு வந்து கவியரங்க தலைமை உட்பட பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். அறிவொளி இயக்கத்திற்காக இவர் எழுதிய சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சி பாடல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி, ஆங்கிலம் என பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமம் இயக்கத்தினரால் பாடப்பட்டது. பிரபல எழுத்தாளர் சாய்நாத் அவரது சைக்கிள் பாடலை மையப்படுத்தி எழுதிய இஃப் தெர் இஸ் அ வீல் கட்டுரை கர்நாடக அரசின் 12ஆம் வகுப்பில் பாடமாக உள்ளது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவராக கலை இலக்கிய பணியில் நாடு முழுவதும் சுற்றி வருகிறார். இவரது சிறுகதையும் அடங்கிய புதிய காற்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அந்த தொகுப்பு நெல்லை மாசு பல்கலைக்கழக இளநிலை பட்ட படிப்பிற்கு பாடநூலாக இருக்கிறது. திண்டுக்கல் லியோனி அவர்களின் தலைமையில் சுமார் 20 ஆண்டுகளாக நிறைய தொலைக்காட்சிகளில் எல்லாம் உலகத்தை எல்லாம் சுற்றி வந்திருக்கிறார். இவருடைய 70ஆம் வயதில் நடந்த முத்துநிலவன் படைப்புகள் ஆய்வரங்கம் நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சர்கள் எஸ் ரகுபதி, சிவ வி மெய்யநாதன் இருவரும் கலந்து கொண்டு இவரை வாழ்த்தி 2 நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் கணினி தமிழ்ச்சங்கம் வீதி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வழியாக இளைய எழுத்தாளர்களின் ஆலோசகராக இயங்கி வருகிறார். இப்படி இவரது பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய முத்துநிலவன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற உங்கள் அனைவர் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறேன். வாங்க ஐயா. கழையிடை ஏறிய சுனையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடு குளிரிட நீரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய புரட்சி கவியர் பாரதிதாசன் பெயரில் உலகமெல்லாம் அவருடைய தமிழை கொண்டு சேர்க்கிற திணை அமெரிக்கா அமைப்புக்கும் லாலிபாப் என்கிற சிறார் அமைப்பிற்கும் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பளித்த 2 அமைப்புகளுக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மிக அழகாக குழந்தைகளின் உரையை, பாடலை, கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற, அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் அருமை நண்பர் துரைக்கண்ணன் அவர்களுக்கும், இளமாறன் அவர்களுக்கும், சோம இளங்கோ அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றிய அமெரிக்காவிலிருந்து 4 பேரும், தமிழகத்திலிருந்து 11 பேரும், மலேசியாவிலிருந்து ஒரு குழந்தையும் ஆக 13 பேர் இந்த நிகழ்ச்சியில்
14 பேர் கலந்து கொண்டு அழகாக பாடினார்கள், அழகாக பேசினார்கள். சிறப்பாக ஆத்திசூடியிலிருந்து ஒன்று, அவருடைய பாடல்களில் பல என்று குழந்தைகள் சொல்ல சொல்ல கேட்க கேட்க சிறப்பாக இருந்தது. அவர்களை பாடச் சொல்லி பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல. அவ்வளவு குழந்தைகளே அழகு. அந்த குழந்தைகள் பாடும்போது பேசும்போது கேட்பதற்கு மிக அழகு. அதுவும் பாரதிதாசன் பாடலை எடுத்து பாடி பேசி மகிழ்விப்பது என்பது உண்மையிலேயே அந்த குழந்தைகள் அவர்களை பெற்றோர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்ல வேண்டும். அற்புதமான குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் இன்னும் தமிழோடு சேர்ந்து வளர வேண்டும் என்று அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற புதுக்கோட்டை வீதி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தங்கை கீதா அவர்கள், நண்பர் சீனி கார்த்திகேயன் அவர்கள், அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிற ராஜீவ் வாஞ்சி அவர்கள், பெங்களூரிலிருந்து இயங்கிருக்கிற சாரதா அவர்கள் ஆகியோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமை தமிழ் மொழி எமது என்று இன்றைய பொருண்மை. தமிழை படித்தால் என்ன ஆக போகிறது என்று கேட்பவர் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் தமிழுக்குள் இருக்கிற பல துறை அறிவு எல்லாவற்றையும் தமிழ் வாழ்த்திலிருந்தே தொடங்கலாம். அப்படி பாரதிதாசன் பாடிய பாடல்கள் பல வெறும் தமிழ் வாழ்த்தல்ல, உணர்ச்சிகரமான அறிவுபூர்வமான இன்றைய வாழ்வுக்கு தேவையான கருத்துக்களை தமிழ் வாழ்த்தின் மூலமே அவர் சொல்லுகிறார். அதனால்தான் இனிமை தமிழ் மொழி எமது என்பது வெறும் தமிழுக்காக அல்ல, நம்முடைய வாழ்வுக்காக. அந்த பாடலையே பாருங்களேன். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினம் வேறெங்கும் யாம் கண்டதில்லை, நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் இனிமை தமிழ் மொழி எமது என்று தமிழை பாடுகிற போதே தமிழ் சமுதாயத்தை பற்றி எப்படியாவது அதில் நுழைத்து விடுவார். வெறும் தமிழ் வாழ்த்தல்ல, வெறும் மொழியை வாழ்த்து என்ன ஆக போகிறது? அதனால் பாரதிதாசனுடைய பாடல்கள் முழுவதும் பார்த்தால் 2-3 செய்திகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. ஏராளமாக எழுதியிருக்கிறார், காவியங்கள் எழுதியிருக்கிறார், தனிப்பாடல்கள் எழுதியிருக்கிறார். இவற்றில் எல்லாம் ஊடுபாவாக இருக்கிறது என்னன்னு கேட்டால், முதலில் தமிழ். இந்த அளவுக்கு தமிழை உயர்த்தியும் தமிழ் மூலம் தமிழ் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியும் பாடிய புலவர்கள் வேறு யாரும் இல்லை. 2வது, அந்த தமிழ் மூலமாக அவன் கவலைப்படுவதையும் சொல்கிறார். இந்த சமூகம் இன்றைக்கும் இத்தனை 1000 ஆண்டு காலமாக யாதும் ஊரே யாவரும் கேளு என்று கணியன் பூங்குன்றன் சங்க இலக்கியத்தில் பாடி 2000 ஆண்டுகள் மேலாகியும் கூட இன்னும் ஒழியாத சாதி இன்னும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த சாதியை ஒழிக்க வேண்டிய அவசியத்தையும் அவர் அருமையாக பாடுவார். அதுவும் பாரதியார் தன்னிடம் சொன்னதாக சொன்ன 2 வரிகள் இருக்கிறது. சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குதல் இல்லை. அப்ப பாரதிதாசனுடைய சாராம்சமாக 2 செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, சாதி ஒழித்திடல். முதல்ல இந்த சாதி ஒழிப்புக்கு அவர் கோபமாக பாடிய பாடல்கள் தான் இன்னும் ஏராளமான கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சாதியில 4 பேரு 4 இடத்துல பிறந்தாங்கிற கருத்துக்களை எல்லாம் அவர் கோபமா பாடுற பாடல்கள்ல கேட்டீங்கன்னா, முகத்துல ஒருத்தன் பிறந்தான், தோல்ல ஒருத்தன் பிறந்தான், மார்ல ஒருத்தன் பிறந்தான், காலில் ஒருத்தன் பிறந்தான்னு ஒருத்தன் வந்து சொல்லணும் அவர்கிட்ட. அதுக்கு இவர் கோபமா பதில் சொல்றாரு, முகத்தில் பிறப்பதுண்டோ முட்டாளே, தோளில் பிறப்பதுண்டோ தொழும்பனே, மார்பில் பிறப்பதுண்டோ மடையனே, காலில் பிறப்பதுண்டோ கசடனே. இவனே சித்து. அப்ப இந்த ஜாதியின் மேல் அவருக்குள்ள கோபம், அது தீர வேண்டிய அவசியத்தை அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போவார். அதே போல சமூக சீர்திருத்தத்தில் இந்த சாதி ஒழிப்புக்கும் பெண்ணடிமைத்தனத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அது என்ன பெண்ணடிமைத்தனம்னா? இந்த குழந்தைங்க வந்து பெண்ணடிமைத்தனம்னா என்னன்னு கேட்கலாம். ஒண்ணும் இல்லை, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பெண் பார்க்கும் படங்கள்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பார்க்கும் படம் கிடையாது. அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சரி, பொண்ணை மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளையும் பொண்ணு பார்க்கணும். இதுதானே
நிஜமா நடக்க வேண்டியது இதுதான். ஆனா நம்முடைய சமூகத்தில் ஆண் பார்க்கும் படலம்னு ஒண்ணு கிடையாது, பெண் பார்க்கும் படலம் மட்டும்தான் இருக்கு. அப்போ பெண்ணை போய் வீட்டுல எல்லாரும் படையெடுத்து போற மாதிரி போய் பஜ்ஜி கொடுங்கோ, செஞ்சு கொடுங்கோ, காப்பி கொடுங்கோன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வரத கூட உண்டு. ஆனால் நல்ல வேளையாக இன்றைய முன்னேறிய சமூகங்களில், குறிப்பாக நான் அமெரிக்காவில் பார்த்தது கூட, இந்த பெண் பார்க்கும் படலம் எல்லாம் தமிழர் வீடுகளில் கூட இல்லை. 2 பேரும் வேலைக்கு போறாங்க, 2 பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திக்கும் போது தன்னுடைய கருத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். அநேகமாக பெண் பார்க்கும் படலம் இல்லாம போகுது. இப்படி போகணுங்கிறது தான் பாரதிதாசன் பெண் அடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு மண் அடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பேன். ஒரு நாடு விடுதலை ஆகணும்னா அதுல இருக்கிற பெண்கள் முதல்ல விடுதலை ஆகணும். என்ன விடுதலைன்னா என்ன? தன் கருத்தை தைரியமாக சொல்லுவதற்கு அவளுக்கு உரிமை இருக்கணும். தமிழ்நாட்டில இன்னமும் பொன் பார்க்கும் படத்துல மாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க, தம்பி உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்காடா? அவனு விடுத்துருவாங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே சொல்லலாம்பா, படக்குன்னு சொல்லிடுவான். இவங்களும் படக்குன்னு கேட்டுருவாங்க. பெண்ணுகிட்ட இதை கேட்கிறாங்களாங்கிறதே கேள்வி. அது எனக்குங்க சின்ன பிள்ளை, நம்ம சொல்ற இடத்துல தலையை நீட்டணும், கருத்தை நீட்டணும் அப்படின்னுதான் சொல்லுவாங்க. ஒருவேளை தப்பித்தவரி கேட்டா கூட, ஏப்பா உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு தப்பித்தவரி கேட்டா கூட, எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்பா, சீக்கிரமே பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கப்பா சொல்லுவான். அல்லது சொல்ல விடுவாங்களா? சொன்னா அந்த பொண்ணு தைரியமான பொண்ணுன்னு சொல்லுவாங்களா, வாயாடின்னு சொல்லுவாங்க? வாயாடின்னு தான் சொல்றாங்க. அதுதான் பெண் அடிமை. தன் கருத்தை தானே சொல்வதற்கு உரிமை இல்லாத நிலை. அப்போ பெண்கள் இன்னும் படித்தாலும் கூட, முந்தைய விட பெண்கள் நிறைய படிக்கிறாங்க. அது கூட நம்ம ஆனந்தி அவங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க இல்லையா, நான் 35 ஆண்டு தமிழாசிரியராக இருந்தேன். நான் பணியாற்றினது ஆண்களும் பெண்களும் படிக்கிற மாணவர்களும் மாணவிகளும் படிக்கிற பள்ளிக்கூடம். வழக்கமா தேர்வு முடிவு வரும்போது செய்தித்தாள் வரும், வழக்கம் போல இந்த ஆண்டும் பெண்களே அதிக சதவீத வெற்றி. அதாவது சராசரியா 85% மாணவர்கள் 10ஆம் வகுப்பு வெற்றி அப்படின்னு செய்தி வந்துச்சுன்னா, இதுல 90 பெண்கள், 80 ஆண்கள், சராசரி 85 வரும். எப்பவுமே பெண்கள் தான் அதிக சதவீதத்துல வெற்றி பெறாங்க. அதிக சதவீதத்துல வெற்றி பெறது மட்டும் இல்ல, இந்த முதல் மதிப்பெண் கூட பெரும்பாலும் பெண்கள் தான் வாங்குறாங்க. எங்க பள்ளிக்கூடத்துல என்ன, நான் மாணவர்களை பார்த்து கேட்டேன், ஏன்னா மானத்தை வாங்குறீங்க, ஆண்டுதோறும் பெண்கள் தான் முதல் மதிப்பெண். நம்ம பள்ளியில கூட கடந்த ஆண்டு முதல் மதிப்பெண் ஒரு பெண் தான் வாங்கியிருக்கு, நீங்களும் நல்லா படிக்கலாம்டா அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவன் சொன்னான், நல்ல கவனிங்க பிள்ளைங்களா, அதுக்கு அவன் சொன்னான், நீங்க தானே சார் பார்த்து போடணும் அப்படின்னா. என்னடா பார்த்து போடுறதுன்னு, ஆம்பளை பிள்ளைங்களுக்கா மார்க் நிறைய வர மாதிரி போடணும்ல அப்படின்னா. எப்படா பேர் இருக்காது, ஊர் இருக்காது, வெறும் நம்பர் தானடா இருக்கும், அந்த எண் வச்சு எப்படா ஆண் பெண் கண்டுபிடிக்க முடியும்னா, அதை கண்டுபிடிக்கணும்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தமிழம் தர்றீங்க என்று சமத்தா பேசுவானே தவிர, வழக்கமாக பெண்களே இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்னா, ரொம்ப காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட, அழுத்தி அழுத்தி வைக்கப்படுற பந்து அடிக்க அடிக்க மேல போகும், மேல தகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல பல்லாண்டுகளாக படிக்க வாய்ப்பில்லாத பெண்கள், அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பு இறக்கு என்று கேட்டுக்கொண்டிருந்த சமூகம், படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை பற்றி பிடித்துக் கொண்டு உயர்ந்துகிட்டே போகுது. அதனாலதான் மகிழ்ச்சியானது. பெண் கல்வி வருதுன்னு சொன்னா அது ஒரு குடும்பத்துக்கே வருதுன்னு அர்த்தம். ஒரு ஒரு ஆண் படித்தால் அவனுக்கு மட்டும்தான் போய் சேரும்பாங்க. ஒரு பெண் படித்தால் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரும்பாங்க. திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்கு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்து. அதுக்கு என்ன பெரும்பாலான பரிமேலழகு உட்பட என்ன பொருள் தர்றாங்கன்னா, ஒரு பிறவியில படிச்சா 7 பிறவிக்கும் அது பயன்படும். இல்ல, தப்பு. அது எப்படி அடுத்த பிறவிக்கு போய் 7 தலைமுறைக்கு வரும் சொல்லணும். அதான் உண்மை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்குங்கிறது 7 தலைமுறைக்கும் வரும். இந்த கல்வியை பத்தி சொல்லும் போது, தமிழ் சமூகமே எப்பவுமே கல்வியை தூக்கி தூக்கி பிடிச்ச சமூகம். மற்ற பல இடங்களை போல அல்ல, மற்ற பல இனங்களை போல அல்ல. தமிழ் இனம் சங்க காலத்துல ஒரு புலவர் சொல்லுவாரு, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என்னாது, அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். என்ன அர்த்தம்னா, ஒரே குடும்பத்துல இருக்கிற மூத்தவன் படிக்கல, இளையவன் படிச்சிருக்கான்னா, மூத்தவங்கிறதுக்காக அவனுக்கு மரியாதை கிடையாது, படிச்சிருக்காங்கிறதுனால இளையவனுக்குத்தான் அவனுக்கு மரியாதை. அறிவுடையோனாறு அரசும் செல்லும். அந்த அறிவுடையவன் சொல்றதான் அரசனும் கேட்பான்
இன்றைய அரசும் கேட்கும் என்று பாடியவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற மன்னர். அப்படின்னா கல்விக்கு, அறிவுக்கு அவ்வளவு தூரம் பெருமை கொடுத்த தமிழ்நாடு. அதனாலதான் இன்றைக்கும் பெண் கல்வியில் இந்தியாவுக்கே வழிகாட்டுவதாக இருக்கிறது. ஒரு முக்கிய குறிப்பு, PhD என்கிற உயர் ஆய்வு கல்வியில் இந்தியாவிலேயே அதிக சதவீதத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு பெண் கல்வியில. அப்படி பெண் கல்வியை பாரதிதாசன் உட்பட நிறைய பேர் பாடினதுனாலதான் இந்த நிலைமை வந்துச்சு. இன்னொன்னு, பாரதிதாசன் 2 புத்தகம் எழுதியிருக்காரு தனித்தனியா. குழந்தைங்க முடிஞ்சதுன்னா படிச்சு பாருங்க. குடும்ப விளக்குன்னு ஒரு சின்ன புத்தகம், இருண்ட வீடுன்னு இன்னொரு சின்ன புத்தகம். 2 என்ன பொருள்னா, ஒரு படித்த பெண் எப்படி குடும்பத்தை நடத்துவா, எப்படி அருமையா குடும்பத்தை காப்பாற்றி அழகா கொண்டு போவா, எல்லாரையும் அனுசரிச்சு அதே நேரத்துல பெண் சமூகத்துக்கு பயன்படுமாறு எப்படி வாழ்வாங்கிறத குடும்ப விளக்குங்கிற புத்தகத்துல சின்ன புத்தகம் தான் எழுதியிருப்பாரு. இருண்ட வீடுங்கிறது என்னன்னா, நேர் எதிரா இப்படி படிக்கலைன்னா அந்த வீடு இருண்ட வீடா கிடக்கும். பொழுதனைக்கு சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க. இந்த சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்கிறத ஒரு இடத்துல அழகா பாரதிதாசன் சொல்லுவாங்க. அதனை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். அது அதாவது பாரதிதாசனுடைய சொல் அழகும் கூட நிறைய பேர் இந்த இடத்த கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. படிக்காத வீடு, கணவனும் படிக்கல, மனைவியும் படிக்கல. அதுக்கு இவன் சொல்றான், எங்கிருந்து ஆயடி என் குடிக்கு இப்படி மங்கி போக வைத்தாய் காலடி, பொங்கல் ஆண்டி ஆக போகும்படி செய்வது எல்லாம் மிகவும் அழும்படி. அதாவது கவனிங்க, திட்டுறான். திட்டும் போது அடி 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 அடின்னு சொல்லி சொல்லி திட்டுறான். இதுதான் பாரதிதாசனுடைய நுட்பம். அவன் உடனே சொல்றா, ஊருக்கு உழைத்தாய் உருப்படவாணி, நாட்டுக்கு உழைத்தாய் நலம்படவாணி, இனியும் ஊரில் எடுபடவாணி. அவ அடி அடின்னு சொல்லணும். அவன் தன்னை அடி அடின்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக இவ படவாங்கிறான். ஊருக்கு உழைத்தாய் உருப்படவாணி, நாட்டுக்கு உழைத்தாய் நலம்படவாணி, இனியும் ஊரில் எடுபட. இப்படி இருந்த வீட்டுல கணவனும் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குடும்ப விளக்கு, படித்த பெண், படிக்காத பெண். இந்த நுட்பத்தை நீங்க திருக்குறளை பார்க்கலாம். திருக்குறள்ல கல்விங்கிற அதிகாரத்துல கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. நீ படிக்க வேண்டியதை படிச்சீன்னா, செய்ய வேண்டியதை செஞ்சீங்கன்னா உனக்கு நல்லதுன்னு சொல்லும் போது துணைக்காலே இருக்காது. இந்த பாட்டை பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. ஏன் துணைக்கால் இல்லைன்னா, கல்வி கற்றவன் வேறு யாருடைய துணையும் இல்லாமல் தானே வாழ முடியும். குழந்தைங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை எல்லாரும் சொல்றாங்க. இந்த குரலை பத்தி எல்லாரும் சொல்றாங்க. நான் சொல்றது இன்னொன்னு இருக்கு. ஒருவேளை கல்வி கற்கலைன்னா, எப்படி குடும்ப விளக்கு இருண்ட வீடுங்க பாரதிதாசன் சொன்னாரோ, அது போல கல்வி கற்கலைன்னா எந்த இடத்துலயும் உனக்கு துணை தேவைப்படும். யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாருன்னு இன்னொரு திருக்குறள் இருக்கிறாரு. நீ எங்க போனாலும் உனக்கு இந்த கல்வி துணையா இருக்கும். ஒருவேளை படிக்கலைன்னா எல்லா இடத்துலயும் உனக்கு ஒரு துணை தேவைப்படுங்கிறத 7 சீர்லையும் துணைக்கால் போட்டிருப்பாரு. எந்த சீரிலும் துணைக்கால் இல்லாமல் இருப்பது கல்வி. கல்லாமையில எந்த இடத்திலும் உனக்கு துணை தேவைப்படும். ஏன்னா உனக்கு சொந்தக்கால் நினைக்கிற கல்வி இல்ல. யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த 2 திருக்குறளுக்கும் பாரதிதாசன் 2 புத்தகம் எழுதினார். இந்த கல்விக்காக எழுதுனதுதான் குடும்ப விளக்கு, கல்லாமைக்காக எழுதுனதுதான் இருண்ட வீடு. ரொம்ப எளிமையா புரியும். குழந்தைங்க வாய்ப்பு இருக்குன்னா எடுத்து படிச்சு பாருங்க. அதே போல இந்த கல்வி இல்லாத பெண்கள் களரிடம் பேசின பாப்பா கூட ஒண்ணு அழகா பேசுச்சு. கல்வி இல்லாத பெண்கள் களரிடம் அந்நிலத்தில் புல் விளைந்தலாம், நல்ல புதல்வர்கள் விளைந்ததில்லை. முதலே சொன்னேன், ஆண் படிப்பதை விட பெண் படிப்பது ரொம்ப முக்கியம். அப்படி ஒருவேளை பெண் படிக்கலைன்னா அவ வயிற்றுல குழந்தைங்க பிறக்கும், ஆனா அது நெல்லு மாதிரி வளராது, புல்லு மாதிரி வளர்ந்துடும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இப்ப இதைத்தான் பெண் குழந்தை பாட்டை ஒண்ணு பாடினாங்க. ஒரு குழந்தை பாடினாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. பெண் குழந்தை படிக்கிறத பத்தி பாரதிதாசன் ஒரு பாட்டாவே பாடியிருப்பாரு. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை, மலை வாழை அல்லவோ கல்வி. வாழைப்பழத்திலேயே மலை வாழை உயர்ந்ததும்பாங்க. அந்த மாதிரி கல்வியிலேயே உயர்ந்தது பெண் கல்விங்கிறது. மலை வாழை அல்லவோ கல்வி. இப்படி ஒன்னையும் நுட்பமாக வைத்து பாடுவதில் வல்லவர் பாரதிதாசன். சரி, இப்படி பாடின பாரதிதாசன் அவனுடைய பெருமை என்னன்னா, பாரதிதாசன் வச்சுக்கிறார் பேரு. பாரதியை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதியோடய போய் புதுச்சேரியில ரொம்ப நாள் இருந்து
அவர் எழுதின பாஞ்சாலி சபதம்லாம் பாரதிதாசன் எடுத்து 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 கொடுத்து தொகுத்ததுதான் சொல்லுவாங்க. அவர் எழுத இவர் எடுத்து தொகுத்து கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பாரதியார் கூடவே இருந்ததுனால. அதனால 2 பேரும் தான் தமிழ் இலக்கிய உலகில் மறுமலர்ச்சி கவிதைகள் என்கிற ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுறாங்க. அது வரைக்கும் முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம்லாம் ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ளது. ஆனா இப்ப படிச்சா கொஞ்சம் புரியாது. அது கூட புரிஞ்சிடும், புரியாமலே எழுதுற ஒரு நோக்கமும் இருந்துச்சு. தமிழ் இலக்கிய உலகத்துல எந்த அளவுக்கு புரியலையோ அந்த அளவுக்கு உயர்ந்த கல்வி, உயர்ந்த கவிதை அப்படிங்கிற மாதிரி. அது கூட ஒரு வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பாடுவாங்க. ஏன்னா அது ரெட்டத்தாப்பாடுலாம் ஒண்ணுமே புரியாது, அவ்வளவு இதா இருக்கும். ஒரு பாட்டு சொல்றேன்னு நம்ம கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த புத்தகங்களை சொல்றதுக்காக. ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பா என்ன பாட்டு, ரெட்டத்தாப்பாடு என்ன பாட்டு அப்படின்னா, விக்கா உக்கா வித்தாய் போய் விட்டானப்பு சுத்தூர் உக்கார் இக்காயத்தா சைப்போருக்கு இற்றோடிப்பை வைப்பினைத்து அக்காடப்பை தொக்காடப்பை உழப்பாடப்பை வெப்பாடப்பும் நெக்காடக்காரன் தாடப்பை நெய்த்தாடத்தாலை செய்வித்தே. யாரும் பயப்படாதீங்க, தமிழ் தான். இப்படி எந்த அளவுக்கு புரியலையோ அந்த அளவுக்கு உயர்ந்த கவிதை என்று இருந்ததை மாற்றியவர்கள் பாரதியும் பாரதிதாசன். பாரதி பாட்டுக்கு நோட்ஸ் வேணுமா? செந்தமிழ்நாடனும் போதி நீலே என்ப தேன் வந்து பாய் இது காதினிலே எங்கள் தந்தையர் நாடுங்கிற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே மூச்சினிலே மூச்சினிலே. இதுக்கெல்லாம் யாரும் நோட்ஸ் போட வேண்டியதில்லை. அப்துல் ரஹ்மான் சொல்லுவாரு, திருக்குறளையே நோட்ஸ் வச்சு படிச்சு அதனால பிள்ளைங்க திருக்குறள் மேலேயே வெறுப்பாகி போச்சு. இன்னும் ஒரு கவிதை எழுதுவார். குழந்தைகளை கல்வி எப்படி இருக்கணும்னா, புத்தகங்களே சமத்தாயிருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் பாருங்க. புத்தகத்தை கண்டா அவ்வளவு வெறுப்பு பிள்ளைகளுக்கு. அப்படி காரணம் என்னன்னா, மனப்பாடம் பண்ணி அண்டை மனப்பாடம் பண்ணு ஓடி விளையாடு பாப்பாங்கிற பாட்டையே மனப்பாடம் பண்ணி சொல்றதுனால அந்த குழந்தை ஓடி விளையாடுறதையும் மறந்துடுது, கல்வியையும் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ படிக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லுகிற போது அந்த குழந்தைக்கு ஏற்றவாறு ஆத்திசூடி எழுதினார் பாரதிதாசன், ஆத்திசூடி எழுதினார் பாரதியார். 2 பேரும் எழுதினாங்க. அதுல கூட ஒரு பாட்டை குழந்தை ஒண்ணு எடுத்து சொன்னார் நினைக்கிறேன். நூலைப்படி பாட்டை ஆதவ செடிய நாடகா சொன்னாங்க. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி மாலையில் படி கடும்பகல் படி இரவு அப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி படி 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 படினே வரும். ஏன்னா படிக்க படிக்க படிப்படியாய் முன்னேறலாம்ங்கிறத அப்படி அப்படி நுட்பமா சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னுலயும் ஆத்திச்சூடியில இருக்கட்டும், அதே போல எழுதின மத்த பாடல்களாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அப்படி எழுதும் போது ஒண்ணு தமிழ் பற்றிய உயர்வில் தமிழ் சமூகத்துக்கு தேவையான கருத்துகள், 2வது சாதி ஒழிப்பு. இந்த சாதி ஒழிப்புல அந்த சாதி அடிக்கட்டுமானத்துல கிடக்கிறவங்க ரொம்ப வறுமையாவும் இருப்பாங்க. இன்னமும் கிராமங்களில் மின்சாரத்தின் அல்லது அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வெளிச்சமே விழாத கிராமங்கள் என்ன இருக்கு. அதைத்தான் பாரதிதாசன் சொல்றாரு, இருட்டறையில் உள்ளதரா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றாரே மறுட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மடிவது என்னாள்கிறார். இருட்டு, இந்த இருண்ட வீடு முதல்ல புத்தகம் சொன்னா அதே மாதிரி இருட்டறையில் உள்ளது உலகம், சாதிங்கிற இருட்டுக்குள்ள கிடக்குறாங்க. இப்ப அதுல இருந்து அவங்க வெளியில கொண்டு வரணும்னா அவங்களுக்கு முதல்ல புரியுற மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் பயன்படக்கூடிய கருத்துக்களை எழுதணும், பகுத்தறிவு கருத்துக்களை எழுதணும். அந்த பகுத்தறிவு கருத்து அந்த குழந்தையிலிருந்து வளர வளர அதனுடைய புரட்சிகரமான கருத்துக்கள் வரைக்கும் வரணுங்கிறத படிப்படியா சொல்லுவேன். அதான் இதுக்கு பாரதிதாசன் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்னு சொன்ன பாரதியார் சொன்ன. பாரதியார் பாஞ்சாலி சபதம்னு ஒரு சின்ன புத்தகம் எழுதினாங்க. அது முழுக்க எல்லாருக்கும் புரியும்படியான சிந்து கண்ணிங்கிற வகை. இந்த மரபு கவிதையில ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த பாவகை கூட புரிய மாட்டேங்கிறதுக்காக கொஞ்சம் சின்னதா ரொம்ப சின்ன வரிகள்ல கொண்ட பாட்டை பாஞ்சாலி சபதங்கிற ஒரு நூலையே எழுதினார் பாரதியார். அந்த பாரதியார் அதுக்கு எழுதின முன்னுரைய நீங்க எல்லாம் படிச்சு பார்க்கணும். கவிதை எழுதணும்னு வர்றவங்க அல்லது ஒரு படைப்பு படைக்கணும்னு நினைச்சு வர்றவங்க எப்படி எழுதணுங்கிறதுக்கு உதாரணமா பாஞ்சாலி சபதம் முன்னுரையில பாரதியார் சொல்றது அப்படியேதான் பாரதிதாசன் கடைபிடிச்சிருப்பாரு. எப்படி பாஞ்சாலி சபதம் முன்னுரை பாருங்க, இவ்வளவுதான் மொத்தமே. அதை நான் உங்களுக்கு படிச்சே காமிக்கிறேன். எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொதுமக்கள் விரும்பும் மெட்டு,
2 பேரும் பாரதியாரும் சரி, பாரதியாரும் சரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாம் இசை அமைச்சு பாடுறோம். இப்ப நான் முதல்ல கணியடி ஏறிய சொல்லையும் நானே போட்ட இசை தான் அது. எளிய இசையா போடலாம். பாட்டோடு சேர்ந்து வரும்போது அது ரொம்ப வேகமா போகும். அதுக்காகத்தான் பொதுமக்கள் விரும்பக்கூடிய மெட்டு இவற்றினை உடைய காவியம் ஒன்று தற்காலத்து செய்து தருகிறவன் நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோன் ஆகிறான். ஓரிரண்டு ஆண்டு நூல் பழக்கமுள்ள தமிழ் மக்கள் எல்லாருக்கும் பொருள் வழங்கும்படி செய்வதுடன், கொஞ்சம் படிச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு புரியணும், அப்படி எழுதுனா காவியத்துக்கு உள்ள நயங்கள் குறைவுபடாமலும் நடத்தல் வேண்டும். இதான் பாஞ்சாலி சபத முன்னுரைக்கு பாரதியார் எழுதணும். இதுதான் பாரதிதாசன் அப்படியே எடுத்துட்டாரு. அப்படி எடுத்துக்கிட்டதுனாலதான் அவருடைய சொற்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளதா இருக்கும். தமிழுக்கு 50 என்று பேர். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இந்த பாட்டு. இது தெரியாதவங்க யாரும் இருக்காங்களா? பாரதிதாசன் சொன்னா முதல்ல தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இது வந்து நிறைய பேர் பாடிருக்காங்க. ஜேம்ஸ் வசந்தன் ரொம்ப அழகா போட்டு சென்னை பல்கலைக்கழக பிள்ளைங்களை வச்சு அழகா பாடியிருப்பாரு. வெறும் இசைக்கருவியே இல்லாம கை சொடுக்கு மட்டும் போட்டு கூகுள்ல போய் பாருங்க. ஜேம்ஸ் வசந்தன் இசையமைத்த தமிழுக்கு அமுதென்று என்று பெயர் பாட்டை கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுல அவரு இப்படி பாடும் போதே நவீன உலகத்துக்கு, இன்றைய உலகத்துக்கு, உலகம் வளர்ந்துகிட்டே போகுது இல்ல, வளர்ந்துகிட்டே புதுசு புதுசா பாய்ச்சல் வேகத்துல முன்னேறுது. நெருப்பு கண்டுபிடிச்சது ஒரு புது விஞ்ஞானம்னாங்க. அதுக்கப்புறம் மின்சாரம் வந்துச்சு, மின்சார யுகம், அப்புறம் மின் காந்த யுகம், செல் வந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு? கணினி யுகம், இப்ப ஏஐ யுகம் வந்துருக்கு. செய் அறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தமிழ்ல செய்யறிவு அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. அப்படி இந்த செய்யறிவு உலகத்துல கூட இன்னமும் இந்த காட்டு விராண்டித்தனமான சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கிறானே. அதுக்குதான் அவர் போட்டாரு, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடும் சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடும் சாய்ப்போம். அதுல சொல்லுவாரு, பொதுவுடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிர் என்று காப்போம். பாரதியார் பாடுவாரு, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கு பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயமே உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரதியார் எழுதுற கடைசி பாட்டுப்பாங்க. இந்த கடைசி பாட்டுல ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை, புதியதோர் உலகம் செய்வோம், பாரதியார், பாரதிதாசன். கெட்ட போரிட உலகத்தை வேறுடன் சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரிழந்து காப்போங்கிறது. இப்ப நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு டீயே வச்சுக்கலாம். ஒரு டீ இப்ப எல்லாம் ஒரு 15 ரூபா வந்துருச்சு. நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது 1 நாள் 2 நாள் சொல்லுவாங்க. இப்ப விலைவாசி ஏறிட்டே வந்துருச்சுன்னு. இந்த ஒரு டீல அகில இந்தியாவும் இருக்குன்னு சொன்னா நம்புறீங்களா நீங்க? நம்புங்க, உண்மை அதுதான். டீ கிளாஸ் எங்க தயாராகுது தெரியுமா? இந்தியாவில் ராஜஸ்தான்ங்கிற மாநிலத்துலதான் அந்த கிளாஸ் உற்பத்தி ஆகுது. சரி, தேநீர் போடுறோம்ல, தேயிலை எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும்? இந்தியாவிலே அதிகமாக தேயிலை விளைகிற இடம் அசாம். அசாம் மாநிலத்துல தேயிலை தோட்டத்திலிருந்து வருகிற அத மத்திய பிரதேசத்துல பொடி பண்ணி அதை ஒரு சில்வர் பாக்கெட் மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த சில்வர் பாக்கெட்டை ராஜஸ்தான்ல அதுக்கு சணல் வேணும், அது மேற்கு வங்கத்தில் உற்பத்தி ஆகுது. இதையெல்லாம் தயாரிச்சு பேக் பண்ணி கொண்டு வந்து ஏத்துறதுக்கு ரயில் வேணும். ரயில் பட்டி தொழிற்சாலை சென்னை பெரம்பூர்ல இருக்கு. அப்படி வேற இந்திய மாநிலங்கள் இருக்கு. இந்த ரயிலை ஓட்டுறதுக்கு ஒரு தொழிலாளி வேணும். அந்த ஓடுற தொழிலாளி கொண்டாந்து சேர்க்கணும். அதை கொண்டு வந்து ஒரு சரக்கு இதுல கொண்டு வந்து தரணும். அதுக்கப்புறம் அதை கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கடையில இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு தொழிலாளி டீ போடணும். அதை நாம வாங்கி மடக்கு குடிக்கணும். இப்ப கை வச்சு பாருங்க, அஸ்ஸாம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சென்னை, மைசூர், இப்படி பல்வேறு மாநிலங்களின் கைப்பட்டுத்தான் ஒரு சிங்கிள் கிளாஸ் டீயை நம்ம குடிக்க முடியும். அதனாலதான் பாரதிதாசன் அழகா சொன்னாரு, அவரை பிரிவினைவாதி, பிரிவினை கவிஞர் எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பொய். உண்மையிலே அவர் ஒரு பாட்டு போட்டாரு, இமயம் வாழும் ஒருவன் இருமினால் குமரி வாழ்வோன் மருந்து கொண்டு ஓடுவான். இந்தியா ஒருமைப்பாட்டை பத்தி எழுதும்போது இமயம் வாழும் ஒருவன் இருமுறான்,
இமயத்துல காஷ்மீர்னு வச்சுக்கோங்களேன், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைன்னு சொல்லுவோம்ல. அப்போ இமயம் வாழும் ஒருவன் இருமனா, அவனுக்கு வந்து அந்த இமயமலையில இருக்கிற குளிர் தாங்காம இருமுறான். உடனே கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தமிழன் மருந்து எடுத்து ஓடுவான். இமயம் வாழும் ஒருவன் இருமினால் குமரி வாழ்வன் மருந்து கொண்டு ஓட. இதுதான் இந்தியா. இப்படி ஒருமைப்பாட்டுக்கும் அவர் எழுதினாரு. இந்த ஒற்றுமைங்கிறது ஒரு தீயில இருக்குன்னு சொன்னா, இந்த தீ எங்கிருந்து வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அதனுடைய விலை தெரியும். விலை மட்டும் இல்ல, ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய உழைப்பு எங்கிருந்து வருதுங்கிறத தெரிஞ்சுக்காம நம்ம அதை பாராட்ட முடியாது. அதுக்கு ஒரு பாட்டு போட்டாரு. இது கூட எம்ஜிஆர் படத்துல ஒன்று சினிமாவில் வந்ததுதான். ஆனா ரொம்ப அழகான பாட்டு. நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப இந்த பின்னணியில யோசிச்சு பாருங்க. சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே, உங்கள் வேரினிலே. நம்ம பூக்களை மட்டும் பார்க்கிறோம். சித்திர சோலைகளில் அந்த பூ பூத்திருக்கு, அதை திருத்த இப்பாடிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே. டீயை பத்தி சொன்னேன். அசாம் தேயிலை தொழிற்சாலை, அதுல ரெட் டீ அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. அந்த புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க. அந்த மொழிபெயர்த்த கதையை வச்சு ஒரு படமும் வந்துச்சு. தேயிலை பத்தி, அவன் தேயிலை தோட்டத்துல அந்த தொழிலாளிகள் என்ன பாடுபடுறான், அவன் வாழ்க்கையே எப்படி உறிஞ்சி அட்டை மாதிரி உறிஞ்சி அந்த முதலாளிகள் எல்லாம் கொடுக்குறான் அப்படிங்கிறத படமா கொடுத்துருப்பாங்க. ரெட் டீங்கிற படம், ரெட் டீங்கிற ஆங்கில புத்தகம். தமிழ்ல முருகவேல் மொழிபெயர்த்து தேநீர் ஒரு தேநீர் இல்லை, அந்த புத்தகத்துக்கு பேரு நான் இப்ப சொல்றேன். அது பரதேசிங்கிற படமா வந்துச்சு, தமிழ் திரைப்படமா வந்துச்சு. சித்தார்த்த நடிச்சிருப்பார் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு தேயிலைகளை இவ்வளவு நம்ம பாட்டுக்கு ஜாலியா குடிச்சிட்டு போறோம். ஆனா அதுல எவ்வளவு தோழருடைய ரத்தம் சொரிந்திருக்குங்கிறதா சொல்லுங்க. அதைத்தான் சொல்றாரு. எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரிலே பாடுபட்டீர்கள், பருக்கை இல்லாத ஒரு பட்டியில் மாடென வாழ்கின்றீர், மத கேடர்கள் காலிலே வீழ்கின்றீர், உண்ட வீடும் இல்லாமல் தாழ்கின்றீர். இவ்வளவு சிரமத்துக்கு அப்புறம் தான் ஒரு சித்திரை சோலையின் பூக்கள் நமக்கு கிடைக்குதுன்னு பூக்களில் வேற பாருங்கிறது. இதுதான் பாரதிதாசன். அதே போல அதுக்காக அவர் வந்து எப்பவுமே கொடுமையா பாடக்கூடிய இல்ல, அழகின் சிரிப்புங்கிற ஒரு சின்ன புத்தகம் எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒரு பாட்டு, ஒரு குரங்கு கிளைக்கு கிளை தவிட்டு வருது. ஒரு குரங்க ஒரு ஏதோ ஒரு வால் மாதிரி இருக்கேட்டு பிடிச்சிருது. ஒரு விழுதுன்னு நினைச்சு, மரத்து விழுது நினைச்சு பிடிச்சிருக்கு. பார்த்தா அது ஒரு பாம்பு, பாம்பை விழுது நினைச்சு பிடிச்சி இருக்குது. ஐயோ விட்டுட்டு ஓடி, அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு விழுதையும் பாம்பா இருக்குமோன்னு பயந்துட்டே இருந்தான். அப்படி ஒரு கற்பனையில அழகான கிளையினில் பாம்பு தொங்க விழுதென்று பாம்பு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளைதொரும் குதித்து தாவி கீழ் உள்ள விழுதையெல்லாம் ஒளி பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வால் பார்க்கும். தன் வாழையே அங்கேயே இதுவும் பாம்பா இருக்குமோ அப்படின்னு தன் வாழையே சந்தேகப்படுத்தான். இப்படி ஒரு இயற்கை காட்சியை கொண்டாந்து கண் முன்னாடி நிறுத்துவார். அதே போல இந்த இவ்வளவு மென்மையாக அழகின் சிரிப்பு எழுதியவர் தமிழ் இயக்குங்கிற ஒரு புத்தகத்தை முழுக்க இன்றைக்கு தமிழ் எப்படியெல்லாம் சிதைக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் தமிழை கொண்டாட வேண்டும் என்று 2 வகையில எழுதியிருப்பாரு. என்ன செய்யணும், யார் யார என்ன எழுத்தாளர்கள் என்ன செய்யணும், அரசாங்கம் என்ன செய்யணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட அது வந்து 120 பாடல் 120 பாடல். அது தனி புத்தகமாவே பிடிஎஃபாவே கூகுள்ல கிடைக்குது. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அழகின் சிரிப்பு கிடைக்குது, இருண்ட விளக்கு, குடும்ப வீடு, குடும்ப விளக்கு மாத்தி சொல்லிட்டேன், குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அதே போல அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இது எல்லாமே பிடிஎஃபா கிடைக்குது. தினமும் அழகா பேசுறீங்க, குழந்தைங்க பாடுனீங்க, பாரதிதாசனை பத்தி பேசுனீங்க, அவங்க எல்லாம் தினமும் ஒரு பாட்டு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து வீரார்ந்த கவியர், அழகியல் சார்ந்து தமிழை பற்றி அற்புதமாக எழுதியவர். கோவப்பட்டா என்ன பண்ணுவாரு, கோவப்பட்டாருன்னா ஒரு வார்த்தைகளை பட்டாசு மாதிரி வெடிக்கும். எதிராக பாருங்க, கொலை வாழ் நீ எழலாம் இது கொடியோ செயல் அறவே, குகை வாழ்விய புலியே என்னும் குணமேவிய தமிழா, இலையே உணவிலையே கதி இலையே என்னும் நிலைமை
இனிமேல் இல்லை எனவே எழு தமிழா எழு தமிழா. தோத்துக்கு இல்லாம ஒருத்தர் சாகுறான்னு சொன்னா கொலை வாழிடா பண்ணலாம், இது தீவிரவாதம் இல்லையா, தப்பு இல்லையான்னு தோணும். அவரே சொல்றாரு, ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டார், ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகி விடுவார் உழப்பாணி. எல்லாத்தையும் சமப்படுத்துறது சண்டை போட இருக்கு. சமப்படுத்துறதுக்கு சண்டை போடலாமா? வள்ளுவர் போடலாங்கிறார். ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிர் உடைக்கும் கூர்ங்கையர் அல்லாதவருக்கு. நிறைய குமிச்சு வச்சிருப்பான் மனுஷன். இவன் போய்கிட்டு இருப்பான், இவன் போனதுக்கு 2 அடிக்கு முன்னாடியே தொப்பை போகும். அவ்வளவு பெரிய தொப்பையோட போயிட்டு இருப்பான் சில பேர். இப்ப தொப்பை என்ன பண்றது? இன்னும் நிறைய பேர் சப்பையா இருக்கான். இப்ப சப்பையையும் தொப்பையையும் சமப்படுத்தணும்னா அதுக்கு சண்டை போடலாம், தப்பு இல்லை. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிர் உடைக்கும் கூர்ங்கையர் அல்லாதவர். அதே வள்ளுவர் இன்னொரு சொல்லுவாரு, சொல்ல பயன்படுவர் சான்றோர். சொன்னா கேட்டுக்குவான் சில பேரு நல்லவங்க, ஆனா சில பேரு உதச்சாலையா வருவான். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். வள்ளுவர் சொன்னார். அதே அர்த்தத்துல இவரு கொலைவான் இடலா, அதே மாதிரி ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழை எப்பர் உதவிப்பர் ஆகிவிட்டார். இதெல்லாம் பாரதிதாசனுடைய பாணி சொல்லுவாங்க. அழகா சொல்ல வேண்டியது தமிழ, இயல்பா சொல்ல வேண்டியது, கோபமா சொல்ல வேண்டியது கோபமா சொல்ல வேண்டியது. அந்த தமிழ் இயக்க பாட்டிலிருந்து சில பாடல்களை நீங்க உங்களுக்காக படிச்சு காமிச்சிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யறேன். எடுப்புல இருந்து ஆரம்பத்துல இருந்து தமிழை எவ்வளவு அழகா சொல்லணுமோ அவ்வளவு அழகா சொல்லுவார். என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லுவார் பாருங்க. கரும்பு தந்த தீஞ்சாரே, கனி தந்த நெருஞ்சுளையே, கவின்சை முல்லை அரும்பு தந்த வெண்ணகையே, அணிதந்த செந்தமிழே அன்பே, கட்டி இரும்பு தந்த நெஞ்சுடையார் துறைதோறும் நின்று ஈடழித்து வரும் புதுமை நிலைக்கையிலே நெஞ்சு பதைக்கும் சொல்ல வாய்ப்பதைக்கும். ஒண்ணும் இல்லை. இப்ப வெளிநாடுகள்ல போனா, சில வெளிநாடுகள்லாம் போயிருக்கேன், அங்கெல்லாம் தமிழுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் வேண்டாம். ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு கடற்கரை பாருங்க, வரிசையா பார்க்க கடைத்தெருவில் இருக்கிற அத்தனை விளம்பர பலகைகளும், கடையில இருக்கிற போர்டு எல்லாம் பெரும்பாலும் ஆங்கிலம். தப்பி தவறி வந்துச்சுன்னா தமிழ் சின்ன இடத்துல இருக்கும், ஆங்கிலம் பெரிய இடத்துல இருக்கும். ஆங்கிலத்திலேயே போடுற பன்னாட்டு மூலதன கம்பெனி எல்லாம் வந்துருச்சு. வேற அது ஒரு அரசியல் முடிவுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் மாத்துறதுக்கு ஒரு அரசியல் தெம்பு வேணும். இத பாரதிதாசன் எப்படி சொல்றாரு, துறைதோறும் தொண்டு செய்வி வாணிகிருதம் முகவரியை வரைகின்ற பலகையில் ஆங்கிலமா வேண்டும், மான் உயர்ந்த செந்தமிழால் வரைகையில அன்னவருக்கு சொல்ல வேண்டும், ஆணி விற்போன் முதலாக அணி விற்போன் ஈராக அனைவர் போக்கும் நாணமற்றவல்லாமல் நந்தமிழன் நலங்காக்கும் செய்கையாமோ. இப்போ அது மாதிரி பலகைகளை தமிழ்ல எழுதணும்னு சொல்றதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை போட்டாங்க. கலைஞர் காலத்துல அதெல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் மக்களே அதை விரும்பாம போற அளவுக்கு சமூகம் நிலகுலைஞ்சு போயிட்டு இருக்கு. அதனால அதை மாற்றுறதுக்கு தமிழ் இயக்கம் போன்ற பாடல்கள்லாம் வரணும். ஏனென்றால் மணக்க வரும் செந்திலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதான் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு அவரு வருத்தப்படுறத நம்ம எல்லாம் கவனிக்கிறோம். அதை மாற்றுவதற்கு நாம் நம்முடைய பணிகளை செய்வதற்கு நிச்சயமாக பாரதிதாசன் உதயாவிப்பார். அவருடைய புகழ்பெற்ற பாட்டு உள்ளது, பேரன்பு கொண்டோரை பெரியோரை என் பெற்ற தாய்மாரி நெருநிலம் சிங்கல் நாள் நீரோடை நிலங்கிழித்து நெடுமரங்கு நிறைந்து வரும் காடாக பெருவிலங்கு போராடும் பாலினத்தை அந்த நாளில் புதுக்கியவன் யார் அழகு நகர் உண்டாங்க சிற்றூரும் வரப்படுத்த வயலும் தேக்கிய வாய்க்காலும் வகைப்படுத்தி நெல் சேர உழுது பயன் விளைத்த நிறைய உழைத்து தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கண் பிளந்து மலை வளர்ந்து கணியில் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை, பொன் துகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுத்து அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு, அக்கால உலகிற்றை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்திருந்தார், இக்கால 4 வருடம் வந்திருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றமாவதன்றி புக்க பெயர் உண்டாகும், பொழுதுதோறும் புனலுக்கும் மணலுக்கும் கொக்குமிட பாம்பினுக்கும் கிழத்தினுக்கும் பலியாகி கால் கைகள் உடம்பு சிந்தும் பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சரியாத வருவாயு உடையதாக தந்துள்ளவர். அவரெல்லாம் இந்த நேரம் எளியாக முயலாக இருக்கின்றார்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோர் புலி வேடம் போடுகின்றார். அந்த வில்கணியம்ங்கிறதுல இருந்து தமிழ் படுத்தி அவர் எழுதின ஆளுடைய கடைசி அந்த தமிழ் இளைஞன் பேசுற பேச்சு இருக்க, அது இன்றைக்கும் தேவையா. சாதியை எடுத்துக்கொண்டு
உழைப்பவர்களை உறிஞ்சிக் கொண்டு தமிழையும் மதிக்காமல் இருக்கிற சமூகத்தை மாற்ற வேண்டும் என்கிற அவருடைய பாடல்கள் இன்றைக்கு நமக்கு மேலும் மேலும் தேவைப்படுகின்றன. இன்றைய உலகத்தில் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறிடும் சாதிப்போங்கிறது ட்ரம்பும் நெதன்யாகவும் அடிக்கிற கூத்த பார்க்கும்போது ஞாபகம் வருதா? தமிழ் வீதிகளை பார்க்கிற போது தமிழ் இயக்கம் ஞாபகம் வருதா? இப்படி எந்தெந்த நேரத்திலும் நமக்கு பாரதிதாசன் தேவைப்படுகிறார். அந்த அவர் பாடிய தமிழ் வெறும் தமிழுக்காக அல்ல, தமிழ் சமூகத்திற்காக, அந்த தமிழ் சமூகத்திற்காக பாடிய பாரதிதாசன் மறையவே இல்லை. அவர் தொடர்ந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். வாழ்வதற்கு தேவையான அனைத்து அறிவியல் போக்குகளையும் அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் நாம் நிறைய பாரதிதாசனை படிப்போம். குழந்தைகளே, நீங்கள் தினமும் ஒரு பாரதிதாசன் பாட்டு, தினமும் ஒரு பாரதியார் பாட்டு, தினமும் ஒரு திருக்குறள் என்று படித்துக் கொண்டு வாருங்கள். உங்கள் அறிவு உங்கள் பெற்றோரை மட்டுமல்ல, இந்த சமூகத்தையே மாற்றும். அப்படி மாற்றுவதற்கு வாய்ப்பிடித்து குழந்தைகளுக்கு இது போன்ற நல்ல பயிற்சிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிற திணை அமெரிக்காவுக்கும் லாலிபாப் குழந்தைகள் நிறுவனத்திற்கும் அமைப்பிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும், இதுவரை கேட்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் ஆசிரியர் அல்லவா, கேட்க கேட்க ஆனந்தம்ங்கிற மாதிரி வார்த்தைகளில் தெரிப்பு. ஆரம்பிக்கும் போதே கனி இடை ஏறிய சுளையும் பாடலை ரொம்ப அழகா பாடினீங்க. அதான் நீங்க எளிய ஒரு இசை நடை நம்ம தமிழை குழந்தைகளுக்கு கடத்துவதற்கு இசை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுல எனக்கும் பரிபூர்ண நம்பிக்கை. ஏன்னா சங்க இலக்கியங்களை பற்றி நான் பொழிவாற்றும் பொழுதெல்லாம் ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு இசையில் அதை பாடித்தான் நான் பொழிவாற்றுவதுண்டு. எனக்கு நன்றி. அது புரிஞ்சதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஆண் பார்க்கும் படலம் என்று ஒன்று இருந்ததா அப்படின்னு அழகா கேட்டீங்க. அது என்னையா பெண் பார்க்கும் படலம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அதே மாதிரி ஒரு பெண் படித்தால் அவள் குடும்பம் மட்டுமல்ல, அந்த தலைமுறை 7 தலைமுறைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அழகா சொன்னீங்க. பெண் கல்வி, அவர்களுடைய அந்த மேலான நிலைக்கு வரக்கூடிய தன்மை, அதற்கு 2 நூல் ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க. இருண்ட வீடு, அந்த குடும்ப விளக்கு 2யும் படிங்க. படிச்சா என்ன ஆகும், படிக்கலைன்னா என்ன ஆகும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளையும் அதை படிக்க ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. இன்னொன்னு நான் ரொம்ப ரசிச்சது, புத்தகங்களே சமத்தாய் இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். அந்த வரியை நான் மிகவும் ரசித்தேன். ஏன்னா இன்றைக்கு அதாவது பிள்ளைகளுக்கு படிப்புனாலே அது வேப்பங்காயா மாதிரி ஆகிறதுக்கான காரணம் அந்த முறைதான். சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை, அந்த அந்த ஆசிரியர்களுடைய சில ஆசிரியர்கள் இப்ப உங்கள மாதிரி இப்ப பாடிலாம் சொன்னா எத்தனை குழந்தைங்க என்னென்னமோ படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கே நீங்க பாருங்க 4 நூல்கள் அவங்கள படிக்க சொல்லியிருக்கீங்க. மிகச் சிறப்பாக அமைந்தது ஐயா தங்களுடைய உரை. அறச்சீற்ற கருத்துக்களை அகம் நிறைந்து மகிழ அழகு தமிழில் வழங்கியது சிறப்பு. முத்தான கருத்துக்களை சத்தாக நமக்கு தந்து முத்து நிலவன் ஐயா அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு சொத்தாக திகழ்கிறார் என்பதில் ஐயமில்லை. மிகச் சிறப்பான உரைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கிறேன் ஐயா. தங்களை சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. தங்களுடைய பணி இன்னும் சிறக்கட்டும். நன்றி.